சபையோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகஸ்ததிரணி திரிணாய மேனே அஸ்மத் குரு பகவதோஸ்ய தயக சிந்தோஹோ ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தன்யா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆதர்சன கவகுலாவிராம ஸ்ரீமத்நரங்க प्रणमामि मूर्तना बोधम सरस्य मदाधर पट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगी वाहन भक्तांजन परहारदीन्द्र मिश्रा श्रीमत्परामस मुनि प्रणलोस्मि नित्यं नीला सुंदर स्तनगरी मुक्कोत्ये कृत्यं पारात्यं सरस्वर सिद्धा वैद्य सोषि शादा निगड़ निगड़ कुंद बोधादस्य नमेदमिदं भुवये वास्तु बोधक अन्नवयलांडानगरக்கு பண்ணி திருப்பாய பல்பதிய மின்னிசையால் பாடி கொடுத்தாள் நட்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்து சொல்லுபடியே கல்பாவை பாடி அருளவல்ல பல்வழியார் நாடினி வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா 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 உன் தாமரை திருவிழையை சேர்ந்தோம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சமேத கண்ணன் கடலணிலையை சேர்ந்தோம் ஸ்ரீமதே ஸ்ரீ ராமாந்திர மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக அஸ்மத் குருப்யோ நமக. தாயார் அவ தன்னுடைய கடாட்சத்தோட ஆயக்குள்ள பெண்கள் எல்லாரையும் அவனுடைய பள்ளி கட்டின் கீழே கொண்டு வந்துடுறா. அவகிட்ட வந்து பிரார்த்திச்சுக்கிறா, நீ சீரிய சிங்கம் போல எழுந்து நடந்து வந்து சிங்காசனத்தில் இருந்து எங்களுக்கு அருள் புரியணும்னு கேட்குறா. அவன் நடந்து வரான். அந்த நட அழக மெய்மறந்து பார்த்துடுறா. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை இல்லையா இவோ? அதனால எப்படி பெரியாழ்வார் யானை மேல அவனை பார்த்த அடுத்த நிமிஷம் அவனுக்கு பல்லாண்டு பாடினாலோ அதே மாதிரி இவோ அவனுடைய திருவடிகளுக்கு போற்றி போற்றி போற்றின்னு அனுவிதத்துல அவனை இது பண்றான், வாழ்த்துறான், மங்களாசாசனம் பண்றான். அவனுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனம் பண்றான். இது ரெட்ட பாசுரம்னு சொல்லுவா, 2 தரம் சேவிக்கணும்னு சொல்லுவா. ஆனால் எத்தனை தரம் வேணாலும் சேவிக்கலாங்கிறது பெரியவாளை எடுத்து சொல்லியிருக்கா. அடிய நிறைய பேர்கிட்ட பாடங்கள் கற்றுருக்கேன். அதில் ஒரு ஆச்சாரியன் எனக்கு சொல்லி கொடுத்த முறையில் இன்னைக்கு இந்த பாசுரத்தை சேவிக்கிறேன். முதல்ல பாசுரம், அப்புறம் எளிய பொருள், அப்புறம் விரிவான பொருள், அப்புறம் சுவாபதேசம் உள்பொருள். பொறுமையாக இருந்து அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் இன்னைக்கு 24வது பாசுரம். இந்த 24வது பாசுரத்துக்கும் அந்த 24 தத்துவங்களை அந்த எப்படியெல்லாம் பகவான் கிட்டே நம்ம எடுத்துன்னு போகணுங்கிறத அதையும் சொல்ல போறாங்க தாயார். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி இன்று நாம் வந்தோம் சென்றங்கு தென்னிலங்கையில் செட்டாய் திரள் போற்றி இன்று யாம் வந்தோம் இடங்கு கொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி இன்று நாம் வந்தோம் இடங்கு
என்றென்றும் எங்கள் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். அவனை மங்களாசாசனம் பண்ணிட்டு ஒவ்வொரு தரமும் உங்ககிட்ட வந்துட்டேன்டா எனக்கோசரம் இறக்கப்படும் அவன்கிட்ட யாசிக்கிறதுனால அவனுக்கு இன்னுமே சந்தோஷம் வருங்கிறத பெரியவாட்டா எடுத்து சொல்லியிருக்கான். அதனால தான் ஒவ்வொரு போற்றிக்கு அப்புறமும் இன்று யாம் வந்தோம் இறங்கு வந்துட்டேன் உங்ககிட்ட வந்துட்டேன்னு சொல்லி நீ இறக்கப்படு என்ன கடாட்சிக்கோ உங்ககிட்ட என்னை சேர்த்துக்கோன்னு சொல்லி சொல்லணும்னு ஒரு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த வழியில அடியேன் இன்னைக்கு சாதிச்சேன். குற்றமெற்பின் சமைக்க பார்த்திருக்கேன் அடியேன். அன்று மகாபலி கிட்ட போய் யாசகம் பார்க்குற அன்று ஏன் சின்ன அடியால் என்னுடைய திருவடியால 3 அடி பண்ணி கேட்டான். அவன் மகாபலி சிரிக்கிறான். இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை வச்சுருக்கேன் இத்தோண்டு காலால 3. ஏன்னா அவன் குரலன் மாணிக் குரலார் கற்பனை பண்ண முடியாத குரலனா இருக்கான். ஓம் திருவடியில போய் 3 அடி கேட்குறியப்பான்னா அது போதும் எனக்குன்றான் பகவான். சுக்கராச்சாரியார் தடுத்தும் மகாபலி கொடுத்ததுனால மகாபலியே ஒரு அடி வசதியாகவே சொல்லுவா எல்லாரும். அந்த மாதிரி 3 அடி கேட்டுட்டு 2 அடியில் கீழே பாதாளத்துலேருந்து சத்தியலோகம் வரைக்கும் அளந்து முடிச்சுடுறான். 3ஆவது அடிக்கு எங்கன்னு கேட்டப்போ மகாபலி தன்னுடைய தலையை வணங்கி என் திருவடியில் வச்சுக்கோன்னு சொல்லி மகாபலியை சிரஞ்சீவியாக பாதாளத்தில் இன்னைக்கும் இருக்க வச்சிருக்கான். அந்த மாதிரி அவன் அப்படி அளந்த ஒவ்வொருத்தர் தலையிலையும் தன்னுடைய சங்கு சக்கர ரேகையை பதிச்சானாம் பகவான். ஒவ்வொருத்தர் தலையிலையும் அன்னைக்கு இருந்தவா இந்த உலகத்துல யாரெல்லாம் இருந்தாலோ அவ அத்தனை பேர் தலையிலையும் தன்னுடைய சங்கு சக்கர ரேகையை பதிச்சான் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம். அந்த மாதிரி அவன் எப்பேற்பட்டவன் அவனுடைய தேஜஸ் வாழணும். அவன் எந்த தேஜஸ் வாழணும்? சேது அணை கட்டினானே, அயோத்தியாலேருந்து இலங்கை வரைக்கும் நடந்து போனானே, அசுரர்களை அழிச்சானே, அப்பேற்பட்ட ராமனுடைய திருவடி வாழணும். வாமனனுடைய திருவடி வாழணும், ராமனுடைய திருவடி வாழணும். அந்த சகடாச்சரனை உதச்சானே அந்த திருவடி வாழணும். அதுக்கப்புறம் கன்றா வந்த ஒரு 2 அசுரர்கள் சேர்ந்து பேசிக்கிறார். நான் கண்ணுக்குட்டியாக இருக்கேன், நான் மேலே விளாம்பழமாக இருக்கேன். அவள் அந்த விளாம்பழத்தை எடுக்கிறதுக்கோசரம் அவள் வந்தாள்னாக்க வரச்சையும் நீ கண்ணுக்குட்டியாக கண்ணனை அழிச்சிடும், விளாம்பழமாக இருந்து நான் பலராமன் மீது பலராமனே அழிச்சுட்டேன். 2 அசுரர்கள் பேசிட்டு ஒன்று கன்றா இருக்கா, ஒன்று விளாம்பழமாக இருக்கா. கண்ணன் என்ன பண்ணுறான்? அவனுக்கா தெரியாது. அந்த கண்ணுக்குட்டியுடைய வாழை பிடிச்சு சுழற்றி மேலே அந்த விளாம்பழத்துக்கு மேலே எறிகிறான். அந்த அசுரனும் போயிடுறான், இந்த அசுரனும் போயிடுறான். கன்று குழலாய் எழுந்தாய் கலர் பூட்டி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அந்த இந்திரனுடைய கோபத்துக்கு ஆளான வாழை அத்தனை பேரையும் அந்த மலையை தாங்கி பிடிச்சு அதன் மூலியமா அத்தனை பேரையும் ரட்சிச்சவன். வென்று பகை கிடைக்கும் நின் கையில் வேல் போட்டி. அவன் வேலை பிடிச்சிட்டு இருக்கான். என்னத்துக்கோசரம்? நம்மளுக்கிட்ட இருக்கிற அத்தனை அசுர குணங்களையும் அழிக்கிறதுக்கு. ஆஸ்திகர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாளோ அவள் அத்தனை பேரையும் அழிக்கிறதுக்கோசரம் வென்று பகை கிடைக்கும் வேல் போட்டி. என்றென்றும் உன் சேவகமே ஏந்தி பறிகொள்வான். என்றென்றும் உன் சேவகம், உனக்கு சேவகம் பண்ணுறது மட்டுமே, உனக்கு கைங்கரியம் பண்ணுறது மட்டுமே தான் எங்களுக்கு தெரியணும். எங்களுக்கு மற்றைய காமங்கள் மாற்றுன்னு பின்னால் தாயார் சொல்ல போகிறான். உன்னுடைய அந்த சேவகத்தை மட்டுமே நாங்கள் ஏந்தி பறிகொள்வோம். அதுதான் நாங்கள் உங்ககிட்ட யாசிக்க வந்திருக்கோம். இன்று யாம் வந்தோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். அனன்ய பரனார் அகிஞ்சனார், எந்த ஆசையும் இல்லாத, எந்த ஒரு எண்ணமும் இல்லாத, வேற சிந்தனையே இல்லாத இன்று யாம் வந்தோம். இறங்கேலோ ரொம்பவாய் நன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஓன் திருவடிதான் வந்து புத்தியோட நல்ல ஞானம் பிறந்து இன்னைக்கு புத்தியோட உங்ககிட்ட வந்திருக்கோமே, இன்று யாம் வந்தோம் இறங்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து சொல்லுவோம்.
ஆயர் பெண்களுடைய விருப்பத்தை அனுசரிச்சுட்டு பகவான் நடந்து வரும். அந்த நட அழகை கண்டுட்டு தாங்க முடியாத ஆனந்தம் இவாளுக்கு. அப்பா நம்ம சொன்னோங்கிறதுக்கோசரம் அவன் நம்மளுக்கோசரம் நடந்து வரானேன்னு. அவன் சீரிய சிங்கம் இல்லையா, அந்த சிங்கத்துடைய கம்பீரத்தோட அவன் மெதுவா 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 அவன் நடந்து வர்றத அந்த நட அழகை பார்த்த உடனே இவாளுக்கு வேற எல்லாமே மறந்து போயிடுது. நாங்கள் என்னத்துக்கோசரம் வந்திருக்கோன்றது கூட அவளுக்கு தெரியல. அவனுடைய திருவடி அழகா பார்த்த உடனே போற்றி போற்றின்னு அவனுடைய திருவடி என்னெல்லாம் பண்ணித்து அத்தனையும் சொல்லி போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனுடைய தங்களுடைய செல்வம் ஆயுள் எல்லாத்தையும் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டா அந்த ஆயர்குல பெண்கள். அவங்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கடைசி பட்சமா என்ன சொல்றான், இந்த வாக்கால அவன் திருவடிய அவன் நடந்து வர அந்த அழக அவன் திருவடிய அதை போற்றி போற்றின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்றான். காளிந்தி நதியில பாம்பால சுற்றப்பட்டு அவஸ்தப்பட்டான் முதல்ல கண்ணன். அந்த காளிங்கனை லேசில் அவனால அடக்க முடியல. ஏன்னா அவன் மனுஷ ரூபம் எடுத்துட்டு இருக்கான். அதனால அந்த ஆயர்களுக்குள்ள அவளுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தை தீக்கணுங்கிறதுக்கோசரம் அந்த மடுவுக்கு போறான். அந்த காளந்தி நதியால அந்த பாம்பால சுற்றப்படுறான். ஆனால் அவன் தன்னை மீறி எடுத்துட்டு அவனுடைய தலையில நர்த்தனமாடி அந்த பரதநாட்டியத்தை ஏற்படுத்தி வச்சானே, அந்த மாதிரி அந்த திருவடிகள் அவ்வளோ வசதி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருக்கும் அன்னைக்கு காட்சி கொடுத்தானே, அந்த திருவடிகளை இன்னைக்கு போற்றி போற்றின்னு சொல்றான். இப்பாசுரம் திருப்பாவையில ரொம்ப சிறந்தது. ஏன்னு கேட்டாக்க பகவானை மங்களாசாசனம் பண்ணணும், அவனை போற்றணும், அவனை புகழணும், அவனை எப்பவும் நினைக்கணும். அதனால இதை 2 தரம் அனுசந்திக்கிறது மட்டும் இல்லை, எப்பெல்லாம் நம்மளால முடியறதோ அப்பெல்லாம் அனுசந்திக்கலாம்னு சொல்லி சொல்றான். நம்ம விஸ்வாமித்திரர் யாக ரட்சணத்துக்காசரா ராம லக்ஷ்மணனை கூட்டின்னு போறா. ராத்திரி அவ 2 பேரும் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கா. காத்தால் எழுந்த அந்த ராமனுடைய அழகுல மயங்கி கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சொல்லி அந்த ராமனை எழுப்புறார். அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த மறந்து போயிடுறது. விஸ்வாமித்திரருக்கு தான் யாகத்துக்குன்னு கூட்டின்னு வந்திருக்கோம், இவாளை கூட்டின்னு வந்திருக்கோம்னு சொல்றது இல்லை. அவனுடைய அழகுல மயங்கி அவனை திருப்பள்ளி எழுத்தே பாடுறான். இன்னைக்கு நம்ம சுப்பிரபாதத்துல முதல்ல இதுவே கௌசல சுப்ரஜா ராமா தான். அந்த மாதிரி அபிராம் மோலன் மிருகோகர மேமவக அப்படின்னு சொல்லி சீதை சொல்றா. என்னத்துக்கோசரம் சொல்றான்னா, எம்பெருமானுடைய சமீபத்துல நம்ம இருந்தோம்னாக்க நம்மளுடைய மனோரதம் அத்தனையும் நிறைவேறும். அவன் கிட்ட நம்மளை சரணாகதி பண்ணிட்டு அவன்கிட்ட போய் கண்ணீர் மல்க ஆடி ஆடி அவன் கலந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நின்னா நம்மளுடைய மனோரதம் அத்தனையும் அவன் நிறைவேற்றி வைப்பான். ஆஸ்தான ஸ்நேக சங்கா வியஸ்மதி அப்படிங்கிற பட்டர். பள்ளியறை குறிக்கோள் உரகல் உரகல் பள்ளியறை குறிக்கோள் இதெல்லாம் பெரியாழ்வார் மங்கள சாசனத்துல வர்றது. அந்த மாதிரி இந்த திருவிக்கிர அவதாரத்தை முதல்ல சொல்றா. முதல்ல எடுத்த உடனே என்ன சொல்றா, அங்க ஓங்கி உலகளந்தன்னு சொன்னா முதலாவது 3வது பாசனத்துல அம்பரம் மூடு அறுத்து ஓங்கி உலகளந்தான்னு சொன்னா, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அந்த அகட தகடான் சாமர்த்தியம் உடையவன். இவ்வாறு 3 தரம் ஏன் ஆண்டாள் சொல்றா அப்படின்னு சொன்னாக்க, முன்னாடி பலிச்சக்கரத்துக்கிட்ட 3 அடி மண்ணு தான் வேணும்னு அவன் கேட்டான். அந்த கடல் திலகமென்றே நிலமும் முழுதாயிற்று. ஒரு கடல் அத்தனையும் அளந்தது, பாதாள லோகத்துல இருந்து பூமி வரைக்கும் அளந்துடுத்து. இன்னொரு கடல் எல்லாத்தையும் சேர்ந்து அளந்துடுத்து. அந்த 3வது அடி கிடைக்கலங்கிறத மனசுல வச்சுட்டு தான் ஆண்டாள், அன்று நீ 3 அடி பெறல, மகாபலியால கொடுக்க முடியல, நான் உனக்கு தரேன் பெற்றுக்கொள் அப்படிங்கிறாளாம். 3வது அடிய இந்த அன்று உலகம் அளந்தாய் அடி போட்டின்னு. அன்னைக்கு அவனுக்கு 3வது அடி கிடைக்கல. அளந்தப்போ முதல் அடிதான் பாதாளத்துல இருந்து பூமி வரைக்கும் அளந்துட்டான். அப்புறம் மேலோகம் பூரா அளந்துட்டான். 3வது அடியை மகாபலி சக்கரத்துடைய தலையில தான் வச்சான். ஏற்கனவே அவன் அடியில எல்லாரையும் அளந்தப்போவோ
அவனுடைய சங்கு சக்கர ரேகை ஏற்கனவே மகாபலி தலையில பதிஞ்சுடுத்து. அதனால இப்ப 2வது தரமா அவன் அந்த மகாபலி தலையில அவன் திருவடியை வைக்கிறது 3வது அடிக்கு கணக்காகாது. அதனால நான் உனக்கு 3 அடி தரேன், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி அம்பர மூடு அறுத்து ஓங்கி உலகளந்த அன்று உலகம் அளந்தார் அடி போட்டி. 3 அடியை நான் உனக்கு தரேன்னு சொல்றாளாம் தாயார் பெரியவா. அவதான் நம்மளுக்கெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கான். அம்மாதிரி திருவக்க அவதாரம் செய்து காடு மேடு கல் முள் எல்லாத்துலேயும் எந்த வித்தியாசமும் இல்லாத அளந்ததால உன்னுடைய திருவடி இப்படி நொந்து போயிருக்கும். ஒத்தர விடாத ஒவ்வொருத்த தலையிலையும் உன்னுடைய சங்கு சக்கர ரேகையை பதிச்சியே மேல பிரம்மா கமட நீர் போராத தர்மதேவனுடைய நீர் புறாத நீயே அந்த அண்ட தடாகத்தை குத்தி நீரை வள வச்சு பண்ணிட்டியே. நீ உன்னை எப்படியெல்லாம் வருத்தப்படுத்திட்ட, அந்த உன்னுடைய திருவடிக்கு மங்களாசாசனம் பண்றோம் அப்படின்னு சொல்றான். மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர். மலர் மகள் கை, அவளே மலர் மகள், அவ கையே தாமரை மாதிரி மென்மையானது, அவ கையே சிவந்தது. அவ கை வருடினா கூட பகவானுடைய உடம்பு சிவந்து போடலாம், அவனுடைய திருவடிகள் சிவந்து போடலாம். அப்பேற்பட்ட திருவடி மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன. வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்கும் மெல்லடியே கொடுவினையேனும் ஒரு நாள் பிடிக்க மாட்டேனோ அப்படின்னு சொல்லி நம்மாழ்வார் ஏக்கப்படுறார். அதெல்லாம் அண்டமும் நிலனும் அடி ஒன்றினால் கொண்டவர். இந்த அண்டம் நிலம் எல்லாத்தையும் ஒரு அடியில கொண்டவன். அப்பேற்பட்டவனை மகாபலி அவதாரத்தையும் இந்த இடத்துல வெளிப்படுத்துறார். என்னன்னா தேவேந்திரனுடைய விருப்பத்தை, இந்திரனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கோசரம் கௌதம அதித்திக்கு இவர் மகனா பிறக்கிறார். உபேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனுக்கு தம்பியா பிறக்கிறார். அந்த பொண்ணா இந்த உலகமும் ஒரு அணுக்கு சமமா ஒரு துகளா இருந்தான். ஏன்னா அவன் படைச்சது, அவனுடைய சொத்து, அவன் பிரம்மாண்டமானவன். அவனுடைய கிரீனி பதா விசித்திரமே சொல்றது வேதம். எம்பெருமா இந்த உலகத்தையும் 7 14 உலகத்தையும் ஒரு தூசி மாதிரி தான் அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி இமரவி பூதாசி, அந்த கண்ணுக்கு பல புலப்படுற அந்த பூதங்களை அவன் தான் படைக்கிறான். மனுஷாலா அவன் தான் படைக்கிறான், தேவர்களா அவன் தான் படைக்கிறான், சிவனா அவன் தான் படைக்கிறான், பிரம்மாவா அந்த மாதிரி அளந்தப்போ இந்திரனுக்கு ராஜ்யனை பெற்று கொடுக்கிறான் மகாபலி கிட்டேந்து. அப்போ எண்ணி மாயம் என்னப்பன் அறிந்தில முன்னைய வண்ணமே கொண்டவரா ஆவாள் அப்படின்னு சொல்றான். அவன் மகாபலியுடைய பையன் கேட்கிறான், இது என்ன மாயம்? இப்படி உன்னுடைய சின்ன அடியால 3 அடி கேட்ட, இப்படி நீ விஸ்வரூபமா வளர்ந்து நிக்கிறிய, முன்னாடி எப்படி இருந்தியா அந்த மாதிரி அளந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மகாபலியுடைய மகன் கேட்கிறானா. நான் கேட்டது என்னுடைய 3 அடி, நான் சின்ன அடியில தான் அளப்பேன், பெருசுல தான் அளப்பேன்லாம் நான் உங்ககிட்ட கேட்கலையே அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றானா. உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் பாடுறார். உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு, அவனுடைய திருவடிக்கு எப்பவும் பல்லாண்டு அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் அந்த இடத்துல நம்மளுக்கு எடுத்து கொடுக்கிறார். அந்த மாதிரி போற்றி அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. இங்க பாதங்கள், பதம் அப்படிங்கிறது 2 அர்த்தம். ஒன்று திருவடி, பதம்னா சொல் ஒரு அர்த்தம், பதம்னா திருவடின்னு ஒரு அர்த்தம். அந்த மாதிரி வேதாந்தத்துல தேவதாந்திரங்களுக்குன்னு எம்பெருமானியம் பிரிக்கிறதுக்கு பிரம்மா சிவன் இவாள்லாம் தேவதாந்திரங்கள், பிற தெய்வங்கள். எம்பெருமான் தனி, நாராயணன் ஏகம். இவ 2 பேரையும் பிரிக்கிறதுக்கோசரம் சில சொற்கள் இருக்கு வேதத்துல அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறான். அந்த திருவடி தாமரையால உலக அளந்த போது பலியனுடைய தலையும் அளக்கப்பட்டதே. ஏற்கனவே திருவடியால் அளக்கிற செய்ய எல்லா தலையிலையும் சங்கு சக்கர ரேகை பதிஞ்சிருக்கு. ஏற்கனவே மகாபலி தலையிலையும் பதிஞ்சிருக்கு. திருப்பி அவன் தலையில வச்ச எதுக்கோ சொல்லனா பிரகலாதன் கிட்ட சொல்றார், சத்தியமணி கொடுக்கிறார் நரசிம்மமூர்த்தி, உன்னுடைய வம்சத்துல வந்தவா யாரையுமே நான் அழிக்க மாட்டேன்,
அவள் எப்பேற்பட்ட அசுராக இருந்தாலும் அழிக்க மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு மகாபலி கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறார். பிரகலாதன் கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறார். அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கோசரம் இன்னைக்கு மகாபலி கிட்ட இன்னைக்கு மகாபலியை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதாள லோகத்துல கொண்டு போய் அவனை அங்கேயே ராஜாவாவே வைக்கிறார். அவன் அந்த பாதாள லோகத்துல எனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு மகாபலி கேட்கிறான். அப்போ விஷ்ணு தன்னுடைய ஒரு சுரூபமா துவாரபாலகரால இன்னும் பாதாளத்துல இருக்கிறான். மகாபலி இன்னும் கேரளாவுக்கு அந்த திருவோணத்தன்னைக்கு மகாபலி வந்துட்டு போறாருங்கிறது இன்னும் பெரியவாளுடைய நம்பிக்கை. அந்த மாதிரி அவனை சிரஞ்சீவியா வச்சிருக்கவர் பகவான். அதனால்தான் அந்த 2வது அடியை ஏன் மகாபலி தலையில வச்சார்னா அவனை அழிக்காத அந்த பாதாள லோகத்துல கொண்டு போய் அவனை சிரஞ்சீவியா வாழ வைக்கணுங்கிறதுக்கோசரம் தான் வச்சார். அஸ்வத்தாமான் போல பலியும் சிரஞ்சீவி. 7 பேர் அஸ்வத்தாமா, மகாபலி, வியாச, ஹனுமான், விபீஷ்ணர், கிருபாச்சாரியார், பரசுராமர், இவா 7 பேரும் சிரஞ்சீவி இன்னைக்கும் இருக்கா. அவ 7 பேரும் அவளுக்கு இது கிடையாது, இறப்பு கிடையாது அவளுக்கு. அந்த சிரஞ்சீவி வரிசையில இந்த மகாபலியும் வைக்கணுங்கிறதுக்கோசம் பகவான் இந்த மாதிரி பண்ணான். முதல்ல சொல்லாத 2 புதுசா இருக்கிற அர்த்தங்களையும் இதுல சொல்றான். என்னன்னு கேட்டாக்க, அந்த முறைய ஆண்டாள் இங்கே எப்படி அனுசரிச்சிருக்கிறா அப்படின்னு சொன்னாக்க, கீழ் சொன்ன அர்த்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இது வரைக்கும் வந்த 23 பாசங்கள் அர்த்தங்களை எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கமா சொல்றது மகாபலியினுடைய விருத்தாந்தம். பகவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், தன்னுடைய ஆச்சாரியன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் சத்தியத்தை நிலநாட்டினா, நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டேன், அதனால நான் உனக்கு இந்த 3 அடி நிலத்தை என்ன வரும்ன்றது தெரியாது மகாபலிக்கு. இருந்தாலும் சத்தியம், அந்த சத்திய வாக்கு அவன் நிலைநாட்டினானே, அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்றா. இச்சாமினேகே அப்படிங்கிற ஸ்லோகத்தால எல்லா அவதாரங்களையும் சொன்னாலும் பாஷ்யம் முதல்ல கிரந்தங்கள்ல கீழ் சொல்லப்பட்ட அர்த்தம் என்னன்னா, ஏத புத்தம் பவதி, எல்லா அவதாரங்கள்லையும் ஏற்படுற அந்த சாமியத்தை இந்த ஒரு பாசரத்தை ஆண்டாடாச்சியார் நம்மளுக்கு பிழிஞ்சு கொடுத்துடுறா அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் எடுத்து சொல்றான். நாளும் நின்றடு என் நம பழவினை, நாளும் நின்றது. தினம் நம்ம பண்ற குற்றங்களை எப்படி அவன் அழிப்பான் அப்படின்னாக்க, மாளும் ஓர் இடத்தினால் வளைப்பொடும் வாழ்வது வறுமை. அவங்கிட்ட போய் கண்ணா அப்படின்னு நின்றுட்டான். அவங்கிட்ட நம்ம பண்ணது தப்புங்கிற மனப்பூர்வமா உணர்ந்து மன்னிப்பு கேட்டால், அந்த பழ வினைகளை முன்னாடி பண்ண சஞ்சித கர்மங்களேருந்து பிராபக கர்மங்களேருந்து அத்தனையும் கொஞ்சமா குறைச்சு அழிக்கக்கூடியவன் அவன். அந்த மாதிரி அந்த துரியோதன உபதேசத்தினால பஞ்ச பாண்டவர்களிடத்துல கடும் சினம் கொண்ட பீஷ்மாச்சாரியார். துரியோதனன் சொல்லி பீஷ்மாச்சாரியாருக்கு பஞ்சபாண்டவர் மேல ஒரு வெறுப்பு வந்துடுது. ஏன்னா யார் எப்படி சொல்றாளோ அப்படிதான். இப்போ ஒருத்தர் இருக்கா, அவர் நிஜமாவே நல்லவர், ஆனா எப்படி ஹிரண்ய கசுப்பு இரண்யன் பத்தினி கிட்டெல்லாம் தர்மத்தை தான் எடுத்து சொன்னான். ஆனா அவனுக்கு அந்த ஹிரண்யவனோட இருந்தவ அத்தனை பேர் எடுத்து சொல்லி அந்த தர்மம் அத்தனையும் மறந்து போய் அந்த விஷ்ணுவை எப்படி இருந்தாலும் அழிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு இல்லையா. ஒருத்தர் நல்லவரா இருக்கார், அவருடைய நல்ல குணங்களை எடுத்து சொல்ல அவருக்கு பெருமை வரும். அவர்கிட்ட இல்லாத குணங்களை தான், அவர் செய்யாத தப்ப கூட செஞ்சார்னு ஒரு 10 பேர் சொல்ல ஆரம்பிச்சா அவருடைய புகழ் மங்கி போயிடும். அந்த மாதிரிதான் துரியோதனன் பண்ணான். பஞ்சபாண்டவா பண்ணாத தப்பெல்லாம் கூட பண்ணினான்னு சொல்லி பீஷ்மாச்சாரியார இது பண்றார். அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. அதனாலதான் கண்ணன் அந்த பஞ்சபாண்டவாளுக்கு ஸ்ட்ராங்கா உதவி பண்ணா அப்படிங்கிறத சொல்றான், எடுத்து சொல்றான். சினத்தினால் அடுத்த சினத்தினால் தென்னிலமை
கோமானை சென்ற ஒரு கோபத்தினால ஏன் பதிவிரத சீதா அவளை தூக்கின்னு போனான் தப்பு, வஞ்சித்து தூக்கின்னு போனான் தப்பு. எதிரில் நின்று ராமலட்சுமணத்தை சண்டை போட்டு ஜெயிச்சு தூக்கின்னு போயிருக்கணும், இல்லை வஞ்சித்து தூக்கின்னு போனான். எல்லாரும் உபதேசம் பண்றான், புங்கபார்லேருந்து வீழ்ச்சியிலேருந்து அத்தனை பேரும் உபதேசம் பண்றான். அவ பதிவிரத, அவ ராமனுடைய பெருமை உனக்கு தெரியாது, நீ அவளை கொண்டு போய் விட்டுடுன்னு சொன்னான். ஆனா அவளை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான். தன்னுடைய பத்னியான மண்டோதரி இருக்கிற செய்யுமே வசந்த பதிவிரதையில மண்டோதரியை சேர்த்திருக்கா. அப்பேற்பட்ட பதிவிரதாவோ அவ இருக்கிற செய்யும் போல எத்தனை பெண்களை அனுபவிச்சாலும் அந்த காம தீ மட்டும் அடையாது. எப்பவுமே ஒரு எரியிற நெருப்புல மண்ணள்ளி கொட்டினா அது அடைஞ்சிடும். நம்ம மனசுல எழுப்புற காம தீக்கு, நம்மளுக்கு ஏற்படுற அந்த ஆசைகளுக்கு பகவான் அப்படிங்கிற பகவான் காப்பாற்றுவாங்கிற அந்த மண்ணை எடுத்து போட்டுட்டு போனா அந்த காமத்தை அழிஞ்சிடும். அது இல்லாத வேற விஷயங்கள்ல ஏற்படுற ஆசைகள்ங்கிற நெய்யவோ இன்னும் கொஞ்சம் சத்தையவோ அந்த மாதிரி வேண்டாத குப்பைகளை போட்டாலும் கூட அந்த நெருப்பு இன்னும் சேர்ந்து எரியும். அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறார். நம்ம கிட்ட இருக்கிற அந்த காம தீயை எப்படி நம்ம அழிக்கணும்னா அந்த பகவான் நாமத்தால தான் நம்மளால அழிக்க முடியும். திரள் போற்றி, தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அவனுடைய தேஜஸ் அந்த என்னத்துக்கோசரம் இலங்கையை அழிச்சான், என்னத்துக்கோசரம் கோபப்பட்டான். அவன் திருப்பி பகவான் சொல்றது தான், என்ன சரணடைஞ்சா யாரா இருந்தாலும் அவளுக்கு எதிரி யாரோ அவ எனக்கு எதிரி, நான் அவளை அழிப்பேன். அதை தான் பகவான் சொல்றான். அந்த மாதிரி தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, அந்த தேஜஸ் பிரதாபம் துஷ்டர்களை அழிக்கிறது அதுதான் பிரதான காரணமா இந்த இடத்துல எடுத்து. இலங்கையை நீரே செய்த நெடுஞ்சுடர் சோதியம், இலங்கையை நீரே செய்த அவன் இலங்கைனா சுத்தமா பஸ்மமாக்கல. அதை தான் பெரியவா எல்லாருமே நம்மளுக்கு எடுத்து இலங்கையை நீரே செய்த. அங்க இருக்கிற அந்த அசுரர்களை மட்டும்தான் அழிச்சான். யாரெல்லாம் திருத்தி வந்தாலோ அத்தனை பேரையும் விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அந்த ராஜ்யத்தை அவங்ககிட்ட கொடுத்தான். ராமராஜ்யம் மாதிரி விபீஷ்ணனுடைய ராஜ்யம் நன்னா நடந்ததுன்றத எடுத்து சொல்றான். புகழ் போற்றி, கண்ணன் சகடாசுரன் தான் அழிக்கிறான். கண்ணனை அழிக்கிறதுக்கோசரம் சின்ன குழந்தை ஒரு வண்டி மாடனுடைய அடியில, அந்த சக்கரத்துக்கு அடியில ஒரு மாட்டு வண்டிக்கு அடியில யசோதா படுக்க வச்சுட்டு உள்ள போற வேலையை பார்க்கறதுக்கு அதுல இருக்கிற சக்கரத்துல ஆவேசம் பண்ணி ஒரு அசுரன் உருண்டு வரும், எப்படியாவது கண்ணனை அழிச்சிடணும்னு. ஒண்ணுமே இல்லை, இத்தினோடு கால் கண்ணனுக்கு, சின்ன குழந்தை அந்த காலால அப்படின்னு தொடருது. சகடாசுரனுக்கு மோட்சம் ஏன்னு கேட்டா அவனுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிட்டு, திருவடியால கிடைச்சது. அடையனேற்கனவே உனக்கு மூதனைக்கு வாயமுதம் கிடைச்சது, சகடாசுரனுக்கு திருவடி சம்பந்தம் கிடைச்சது. அதனால அவ ரெண்டு பேருக்குமே மோட்சம் கிடைச்சிட்டு. அந்த மாதிரி புகழ் போற்றி, கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அந்த அவனையும் ஆட்கொண்டார். இவனை அழிக்கணும்னு வந்தவனை இவன் அழிச்சு இது பண்ணான். யாவோர் நிலை மின்னமை என அறிவு அறிய எம்பெருமான், யாரும் ஓர் தன்மையின அறிவு எளிய எம்பெருமான். யாரும் பகவான் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. அதே சமயம் நீங்க கண்ணன் இப்படிதான் இருப்பான், ராமன் இப்படிதான் இருப்பான், நரசிம்மன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு ஒரு உருவத்தை மனசுல கொண்டு வந்தாங்கன்னாக்க அந்த உருவத்துல அவன் ஆவேசிச்சுடுவான், அந்த உருவமா அவன் மாறிடுவான். நீங்க யாரும் எப்படி இருப்பான்றத யாராலையும் பார்க்க முடியாதுனாலும், ஆனால் அவனை எப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, எப்படியெல்லாம் நம்மளை உருவகப்படுத்திக்கிறோமோ, ஆழ்வார் சொல்வார் தமர்கள் உகக்கும் திருமேனி அப்படின்னு சொல்லுவார் முதலாளர். தமர்கள் உகக்கும், யாரெல்லாம் அவனுக்கு அவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோமோ அவ உகக்கும் திருமேனி. நான் நரசிம்மனை மட்டும்தான் பூஜிப்பேன், நரசிம்மனை மட்டும்தான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னா பண்ணு, நான் நரசிம்மனா இருந்து உனக்கு அருள் புரியுறேன். நான் கண்ணா கண்ணன் கூப்பிட்டா நான் கண்ணா கண்ணன் வரேன், ராமான்னு கூப்பிட்டா ராமான்னு வரேன்,
வரேன், கோவிந்தான்னு கூப்பிட்டா கோவிந்தான்னு வரேன். எப்படி நீ கூப்பிடுறியோ அந்த விதத்துல நான் உனக்கு வந்து அருள் செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றார். பொன்ற சகனம் உதைத்தாய் புகழ் போட்டிங்கிறதுக்கு அந்த சகடாசுர விருத்தாந்தத்தை நன்னா அனுபவிச்சோம். பொன்ற அப்படின்னா நாகாஸ்திரத்துல எண்ணமும் கர்ணனின் எண்ணமும் அழிவு. கர்ணன் அடியன் இன்னைக்கு நேரம் இருந்தா கர்ணனுடைய விருத்தாந்தம் சொல்லிடும் ஒரு 5 நிமிஷம். கர்ணனுடைய கதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. செஞ்சோற்று கடனுக்காக சேராத இடம் சேர்ந்தவன் அவன். அந்த நாகாஸ்திரம், அந்த நாகாஸ்திரத்தினால அவன் எப்படி அந்த கர்ணனுடைய அழிவு கடைசியில ஏற்பட்டது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல பொன்ற அப்படிங்கிற வார்த்தைக்கு எதிர்க்கிறார். சகடம் உதைத்தார், அந்த ரதத்தை அந்த கர்ணனை அழிக்கிறதுக்கும் இவன் எத்தனை கிருத்திமத்தனங்கள் பண்ணாங்கிறது அந்த மகாபாரதத்துல நிறையவே இருக்கு. அந்த மாதிரி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குணலாய், கம்சனால ஏகப்பட்ட அந்த 2 கன்றுக்குட்டி, 1 கன்றுக்குட்டி 1 விளாம்பழம். அந்த இந்த ஒரு கன்று புனலா இருந்த கடல் கொட்டிய ரொம்பவே பெரியவாழ்ல ரொம்ப கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் நம்ம எல்லாருமே மனசால அந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கணுமா. ஏன்னு கேட்டா அவன் கண்ணுக்குட்டியை சுழட்டிட்டு ஒரு காலை கீழே வச்சுட்டு இன்னொரு காலை இப்படி நம்ம சுருட்டி மேலே தூக்கி போடணும்னா எப்படி பண்ணுவோம்? ஒரு காலை கீழே பதிய வச்சுப்போம், இன்னொரு காலை இப்படி மேலே தூக்கி இருக்கும் போலியோ அப்படி தூக்கி இருக்கிற செய்ய சங்க சக்கர ரேகை தெரிஞ்சுதான் அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம். ஏன்னா அவனுடைய காலில் சங்க சக்கர ரேகை ஏற்படுத்திட்டு இருக்கிறவன் பகவான், அவன் காலில் அதுதான் இருக்கும். அந்த சங்க சக்கர ரேகையை சேவிக்கணுங்கிறதுக்கோசரம் அத்தனை பேரும் காத்துன்னு இருந்தாலாம். நம்ம மனசுல அதை மாதிரி உருவம் பண்ணி பகவான் அந்த மாதிரி கண்ணுக்குட்டிய அந்த வாழை சுழற்றி இப்படி வச்சுட்டு மேல தூக்கி அந்த விளாம்பழத்தை தூக்கி போட்டு அந்த அசுரனையும் அழிக்க செய்யும். அவனுடைய திருவடியில அந்த சங்கு சக்கர ரேகையோட அதை பார்க்கணும், அதை சேவிக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றான். கன்று புனலாய் எழுந்தாய் கடல் போற்றி, அப்படிப்பட்ட திருவடி ஒண்ணுது அந்த கடல் போற்றி அப்படின்னு சொல்ல. மின்னிடை சீதை பொருட்டா இலங்கையார் மன்னன் மணிமுடி 10 உடன் வீழ தன்னிகர் ஒன்றில்லா சிலைக்கால் வளைத்திட்ட மின்னு முடியற்கு ஓர் கொல் கொண்டுவான்னு சொல்லி பெரியாழ்வார் பாடுவார். இந்த இடத்துல சிலை வளைத்திட்ட, சிலைனாக்கா வில்லுன்னு அர்த்தம். அத சிலையை எப்படி வளைக்கிறதுனா ராமன் வந்து வில்லை எடுத்து இப்படி வச்சுருந்தாங்க. அந்த வில்லை எடுத்து வளைக்கிறதுக்கும் காலை கொஞ்சம் அழுத்தி வச்சுட்டு ஒரு காலை தூக்கி தான். ஏன்னா சிவதனுசுங்கிறது ரொம்ப பெருசு, அதை எடுத்து முறிக்கணுங்கிற செய்யும். அவனுடைய பிரயத்தனமும் அந்த இடத்துலையும் அவனுடைய அந்த காலை அழுத்திண்டு அந்த தன்னுடைய காலில் அந்த சிவதனுசை அழுத்திண்டு பண்ணான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பெரியவாளா நம்மளுக்கு எடுத்து காட்டுறான். அந்த மாதிரி அவனுடைய ராவணன் கிட்ட போர் செய்யும் அவனுடைய முழி 10 விழ ராவணன் பானம் பிரயோகித்தார். அப்போ காலை வளைச்சு பூமியில வச்சு பிரயோகம் பண்ணாராம். அந்த அம்பை எய்வதற்கு சாதனமாய் இருந்த போதிலும் கால்களை வளைச்சுதான் கையால அம்பு எய்தாலும் அந்த காலினுடைய இது, அதனாலதான் அந்த இடத்துல காலை ரொம்ப இது பண்றான். குன்று குடையாய் எடுத்தாய் குடம் போற்றி, அந்த இந்திரனுடைய கோபத்தினால அந்த கல் மாறி பொழியிறது. அப்போ அந்த கோவர்த்தன மலைய தூக்கனாக்க கொல்லிக்கட்டை போல தார தாரையா அப்படியே நெருப்பு மழை, பனிமழை, கல் மழைன்னு கொட்டது மழை. அப்போ காற்று பயங்கரமா வீசதான். அப்போ ஆகாசத்துல நட்சத்திரங்கள்லாம் விழுந்துள்ளதோ அப்படிங்கிற அளவுக்கு அத்தனை பேரும் பயப்படுறாளாம். அப்போ அந்த ஆயர்கள்லாம் மலையிலேந்து ஒருவர் நம்மால் கொடுக்கப்பட்ட பூஜையை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி வணங்குறாளாம். அப்போ வணங்கின உடனே இதெல்லாம் பார்த்தப்போ கண்ணன் என்ன பண்றான், அந்த மலையை தலைகீழா பிடிக்கிறான். அந்த மலையில பல குகைகள் இருக்கு. அந்த குகையில நிறைய பேர் முனிவர்கள்லாம் தவம் பண்றான். அவள்லாம் எப்படி தவம் பண்றான்னா
தலைகீழ இருந்து தவம் பண்ணிட்டு இருக்கா. இந்த கண்ணனுடைய கரம் பட்டு அந்த வலைய தலைகீழ அப்படி தூக்கி பிடிச்சப்போ அவள்லாம் நிமிர்ந்துட்டாளாம். அவளுடைய அந்த தலைகீழ இருக்கிற தவத்துக்கு பலன் கிடைச்சு விட்டான், நிமிர்ந்துட்டாளாம். அந்த மாதிரி தலைகீழ இருந்தவாள்லாம் நேராயிட்டான். தலைகீழ மரங்கள் நேர நிமிர்ந்து இருந்தது, கவுந்து போய் பசுக்களுக்கெல்லாம் இரவா இருந்தது. அதுல இருக்கிற பழங்கள் ஆயர்களுக்கெல்லாம் உணவா இருந்தது. இது எல்லாமே அவனுக்கு ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்றான். அந்த உண்மையை அறிஞ்ச மகான்கள் கண்ணன் மலையை எடுத்து ரட்சித்தது பார்த்துப்பா ஆச்சரியமே படவில்லையா. ஏன்னா இதெல்லாம் கண்ணனுடைய சேமிக்கணும், கண்ணனால இது மட்டும்தானே முடியும், இனி எவ்வளவு வேணா முடியும் அப்படிங்கிறாளாம். தன்னுடைய வேட்டையை ரட்சித்து உதவிய ராமனை பார்த்து விஸ்வாமித்திரர் நான் பெருமைப்படலை. ஏன்னு சொன்னா நீ பகவான், உனக்கு இதை விட பெரிய பெரிய சக்தி இருக்கு, நீ இது பண்ணினதும் உனக்கு ஒரு லூஸ் காரியம் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொன்னாராம். கோவர்த்தனத்தை எடுத்துக்கிற செய்யும் யசோதர் பெருமைப்பட்டாளாம். ஏன் குழந்தை, அவனுக்கு நிறைய சக்தி இருக்கு, அதனால நான் அவன் கோவர்த்தனை என்ன எல்லாத்தையும் இந்த உலகத்தையே கூட தலைகீழா பிடிப்பான் அப்படின்னு சொல்றான். சங்கர பகவத்பாதாள் கோவர்த்தன மலை கொடையா பிடிச்ச நிகழ்ச்சியை பல எடுத்துக்காட்டுகளோட எடுத்து கொடுத்திருக்கார். ஆரண நூல் வழி சொன்ன அழுத்திடும் ஐதுகற்கு ஒரு வாரணமாய் என்றார் தேசிகர். ஆரண நூல் வேதங்கள் எடுத்து உழைத்த ஐதுகருக்கு, வேதத்தை ஒத்துக்காத வாழ்க்கை அவளுக்கு ஒரு வாரணமாய் ராமானுஜர் எப்படி நிலைநாட்டினார்னா ஒரு வாரணமா ஒரு யானை மாதிரி ஸ்திரமா பலத்தோட, கண்ணனையும் யானையும் நம்ம ஏற்கனவே சேர்த்து அனுபவிச்சோம், அந்த மாதிரி ஒரு ஸ்திரமா இருந்து அவனை நன்னா நிலைநாட்டின அவன். இதையே ஆழ்வார் என்ன சொல்வார், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்துன்னு சொல்லுவார் நம்மாழ்வார். பிறந்தவாறும் எப்படி அவன் அவதரிச்சான், வளர்ந்தவாறு அவன் எப்படியெல்லாம் எத்தனை சேற்றுங்கிற பண்ண வச்சான், பெரிய பாரதம் கை செய்து அந்த மகாபாரத யுத்தத்தை அவன் எப்படியெல்லாம் எத்தனை கிருத்திமத்தனங்கள் அத்தனையும் பண்ணி அவன் எப்படி இது பண்ணானோ அந்த மாதிரி அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த எண்ணம் கிடையாது பகவானுக்கு. அதுக்குதான் இந்த இடத்துல சொல்றார், இவன் வஸ்தி, இவன் வேதம் படிச்சிருக்கான், இவன் ஒண்ணுமே படிக்காதவன் கிடையாது. அந்த கொயவன் கொடுத்த அந்த மண் அகதை ஏற்றுனா திருவேங்கட முடியாது. இந்த கலியுகத்துல தொலைவான் சக்கரவர்த்தி கொடுத்த அந்த பொண்ணு அகதை அவன் ஏத்துக்கல. அந்த கொயவன் அவனுக்கு வேதம் படிக்கல, அவனுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்ல தெரியாது, அவனுக்கு ஒரு பூ எடுத்து போட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் திருவேங்கட முடியானே நீயே சொன்ன ஒன்ன தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது ஸ்திரமா நம்பினான். அந்த ஸ்திர நம்பிக்கை திட நம்பிக்கை அடியன் தினம் அதுதான் இது பண்றேன். பகவான் மேல நம்மளுக்கு வேண்டியது பிரகலாத மாதிரி அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்மளுக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவன் பார்த்துப்பான், அவனுடைய உடம்பு இது, அவனுடைய ஆத்மா இது, அவன் சொத்து, அவன் கவனிச்சுப்பான்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். வென்று பகை கெடுக்கும் பகைவர்களை அழிக்கக்கூடியவன் அவனுக்குன்னு திரும்பி திரும்பி அடைய விண்ணப்பிக்கிறது தான். பகவானுக்குன்னு பகைவர் யாருமே கிடையாது. நம்மள மாதிரி அவன்கிட்ட போய் கண்ணீர் விட்டு கண்ணான ஒரு தடவை கூட்டுட்டோமானாக்க நம்மள அவன் ஏத்துண்டு விடுறானே. நம்மளுக்கு ஏற்படுற பகைவர்கள், முதல் பகைவர்கள் நம்ம மனசு, நம்மளுடைய இந்திரியங்கள். இதை நல்வழிப்படுத்தலாம். இதை நல்வழிப்படுத்துறதோட இல்லாத நம்மளுக்கு இந்த உலகத்துல யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்குறாளோ அவ அத்தனை பேரையும் தெய்வம் மனுஷ ரூபனேன்னு சொல்லிட்டு அவனே யாரையாவது அனுப்பி அடிப்பான். வென்று பகை கெடுக்கும் அவன் கையில இருக்கிற அந்த வேல் பூட்டி. இந்த இடத்துல ஏன் வேலை எடுத்து கொடுக்குறான் ஆண்டாள் நாச்சியார்னா, அந்த கூர்மையான ஆயுதம் ஒரே ஒரு நீண்டு இருக்கும், நுனியில கூர்மையா இருக்கும். அது எரிஞ்சாலும் போய் விழும், இல்ல பக்கத்துல இருந்து குத்தினாலும் அதனுடைய இது வரும். அந்த மாதிரி கூர் வேலா அந்த நந்தகோபன் எப்படி அந்த கூர் வேலா அந்த கூர்மையான வேல் எதுக்கு சொல்றாங்க, அந்த நம்மளுடைய புத்தி கூர்மை அது ஒன்றை நோக்கியே இருக்கணும், ஒத்தையா இருக்கணும், ஒன்றை நோக்கியே இருக்கணும்.
எப்படி இருக்கணும்? அவனெல்லாம் கண்ணன் எல்லாம் தெய்வம் இல்லை, கண்ணன் காப்பான். அந்த ஒரு கூர்மை நம்மளுக்கிட்ட இருக்கணும், நம்மளுடைய பூர்த்தி அந்த மாதிரி இருக்கணும், அவன்கிட்டயே நம்ம இருக்கணுங்கிறத இந்த இடத்துல சொல்றான். இன்று யாம் வந்தோம். இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணோம்? ஏதோ அப்படியே போற போக்கல அப்படியே கோவில் இருந்தா கை கூப்புவோம், அந்த செருப்பை கூட அவுத்து விட மாட்டோம். எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம், மகா பாவம். காலில் பாதரட்சை போட்டு கை கூப்புறதுங்கிறது மகா பாவம். எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்றோம், தெரிஞ்சும் தெரியாமையும் நம்ம பண்ற தப்புகள் நிறைய. இன்று யாம் வந்தோம். சின்ன சின்ன தப்பை கூட பெரியவா கிட்ட போய் உபதேசம் கேட்கின்றோம். இது இது நன்று நல்லது, இது தீயது இது என்றுன்னு சொல்லி வேதாந்த தேசிகர் நிறைய இடத்துல எடுத்து சொல்றாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம், இதெல்லாம் கெட்டதுன்னு ஒரு பெரியவாழ்லாம் நம்மளுக்கு எடுத்து சொல்ற செய்யும். அதை காதல வாங்கிக்கணும், மனசுல ஏற்றிக்கணும். அப்ப நம்ம அந்த காரியம் பண்ண போற செய்யும், ஐயோ அன்னைக்கு அவர் சொன்னாடே இந்த காரியம் தப்புன்னு சொன்னாலே, இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும். இன்று யாமகம் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்கு வந்துடுது. நீ இல்லாத நீ எனக்கு வேற கதியே கிடையாது, உன்னையெல்லாம் மற்றொன்று இல்லேன் அப்படின்னு, நின்னருளால் மற்றொரு கதி இல்லேன் அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர். அந்த மாதிரி அவனையே நம்ம என்னைக்கு நம்ம இது பண்றோமோ அதை கொண்டு நம்ம அவன் திருவடியை சேர்ந்தோம்னாக்க மாறுகொண்டு இன்றி அமர்ந்தோம். மனசை சுத்தமா வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த கைக்குள்ள நான் இப்படி மூடி இருக்கேன், நான் வைரம் இருக்குன்னு சொன்னாலும் நீங்க நம்பணும், அழுக்கு இருக்கு சொன்னாலும் நீங்க நம்பணும், ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் நீங்க நம்பணும். ஏன்னா நான் கையை எரிக்கி மூடின்னு இருக்கேன். அந்த மாதிரி தான் நம்ம மனசு எரிக்கி மூடின்னு கிடக்கு. அது உள்ள என்ன இருக்குன்றத வெளியில யாராலையும் சொல்ல முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி மூடி கிடக்கிற மனசு, நம்மளுடைய ஆத்மா அப்படியே அழுக்கால மூடி கிடக்கு. அதை வெளியில கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த மனசை திருத்தணும். இன்றி அவன் வந்தோம், என் மனசை திருத்திட்டேன், என் மனசுல ஒன்னை கொண்டு வந்து வச்சுட்டேன், அந்த அழுக்க எல்லாத்தையும் நீக்கிட்டேன், வைரமா இன்னைக்கு மனசை வைரமாக்கிட்டேன், நல்ல மனசாக்கிட்டேன். இன்றி அவன் வந்தோம் பறை கொள்வான். இன்றி அவன் வந்தோம் இறங்கு பறை கொள்வான். அவன் பறை கொள்வான். அவன் பறைனாக்க பரமபதம். பறைங்கிறது இந்த உலகத்துல இருக்கிற வாத்தியம்னு ஒரு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல பறை கொள்வான். நம்ம அந்த மாதிரி போய் நின்றுட்டோம்னாக்க பரமபதத்தை கொடுக்கணுன்னே அவன் காத்துன்னு இருக்கானே. அவன் இவர் எல்லாம் மங்களாசாசனம் செஞ்சுட்டு வந்தோம்னாக்க சேவகமே ஏத்தி என்னுடைய கைங்கரியத்தையே ஏத்துக்கோ, ஏத்தி அப்படின்னு சொல்றதுனால ஒண்ணு சொல்றது புரியுது. என்னன்னாக்க கண்ணன் சொல்றான், இனிமே நீங்க செல்லலாம் அப்படின்னு சொல்லினான் கண்ணன். இவாளுக்கு தூக்கி வாரி போடுறது. கண்ணா, நாங்க எங்களை வெறும் கையோட அனுப்பிடாத, நாங்க நோம்புக்குன்னு வந்திருக்கோம், ஆயர்கள்லாம் எங்களை அனுப்பியிருக்கா, சம்மதிச்சேன்னா பெண்களை வெளியில அனுப்ப மாட்டான். இவா எல்லாரும் 5 லட்சம் கோடி பெண்களையும் கூப்பிட்டு வந்திருக்கா. நாங்க நோம்புக்குன்னு வந்திருக்கோம்னாக்க நாங்க நோம்ப முடிச்சிட்டோம், உன்னை பார்த்துட்டோம், உன்னை பேசிட்டோம்னு அவளுக்கு தெரியணும். அதுக்கு எங்களுக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொன்னப்போ அந்த இன்று யாம் வந்தோம் அப்படிங்கிற பதங்களை பிரிச்சு சொல்றான். அதாவது இன்றி நீ இல்லாத நாங்க இல்லை, உனக்கு கைங்கரியம் பண்ணாத நாங்க இல்லை, என்னைக்குமே உறங்காத நீ யோக நித்திரையில எப்படி நீ உறங்கி இது பண்றியோ, வையம் தகலையா ஞான சுடர் ஏற்றினேன், உன்கடி கீழ் அமர்ந்து புகுந்தேன், திருக்கண்டேன், எப்படியெல்லாம் அவள்லாம் உன்னை சேவிச்சாலோ அந்த மாதிரி தாயாரையும் உன்னையும் சேவிச்சிட்டோம்னு சொல்லி நாங்க அங்க போய் அப்படியே சொல்ல முடியாது. அதனால இந்த பாட்டுல போற்றி வந்ததுனால அந்த பறை குழு இந்த வாத்தியத்துல இந்த உலகத்துல மனுஷாளுக்கு நாங்க உன்னை பார்த்துட்டோம், உன்னை சேவிச்சிட்டோங்கிற நம்ப வைக்கிறதுக்கு ஒரு வாத்தியத்தை பரிசா எங்களுக்கு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி அவ ஆழ்ந்து இருந்து ஏத்துவர் பல்லாண்டேன்னு நம் பெரியாழ்வார் பெற்றிருந்த பெண் பிள்ளைனால இவளும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி பல்லாண்டு, அடியோமோடும்
உன்னோடும் உன்னுடைய திருவடியோடும் உன்னோடையும் உன் தாயார்களோடையும் உன் பாஞ்ச தனியத்தோடையும் உன் சக்கர தாழ்வாரோடையும் நீ பல்லாண்டு இருக்கிறது மட்டும் இல்லை, நாங்களும் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்றான். இந்த பாட்டுல போற்றி போற்றின்னு 6 முறை சொன்னான். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இது 6ம் பகவானுடைய கல்யாண குணங்கள், முக்கியமான கல்யாண குணங்கள். அவனுக்கு நிறைய கல்யாண குணங்கள் இருக்கு, ஆனா இது 6 முக்கியமான கல்யாண குணங்கள். இந்த 6 குணங்களை மனசுல கொண்டுதான் தாயார் 6 முறை போற்றி போற்றின்னு மங்கள சாசனம் செய்யதா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பகவத் சப்தம் அவன் ஷட்குண பூர்ணன், இந்த 6 குணங்களை பூர்த்தியா வச்சுருக்கிறவன். அந்த நாராயணனை வேதாந்த அர்த்தத்தை மனசுல வச்சுட்டு தான் தாயார் இந்த மாதிரி எடுத்து உரைக்கிறான். இங்க மானசீக ஆராதனம் அப்படின்னு ஒண்ணு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. நம்மளால போய் ஒரு சாலக்கிராமத்தை வச்சுட்டு இருந்தா ஸ்திரீகளுக்கு சாலக்கிராமத்தை தொடர்றதுக்கு அதிகாரம் கிடையாது, சேவிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த மாதிரி கர்ப்பகிரகத்துல உள்ள போய் பெருமாளுக்கு ஒண்ணு பண்றதுக்கு நம்ம யாருக்குமே சாதாரணமா மனுஷாளுக்கே அதிகாரம் கிடையாது. அதுக்குன்னு அவள்லாம் ஒரு பரம்பரையா அவ ஏற்படுத்திட்டு வந்தவாளுக்குலாம் அந்த அதிகாரம் உண்டு. அப்போ மானசீக ஆராதனம் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த மனசுல, அதான் ஏற்கனவே அடியன் சொன்ன, மனசுல மாதவனுக்கு கோவில் கட்டி அந்த மனசுல அவனை தியானிச்சு அவனுக்கு பாயசம் பண்றது, பட்சணங்கள் பண்றது, இது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறது. அப்படியே ஒரு சின்ன உதாரணமா சொல்றேன். கண்ணன் நம்மளோடயே இருக்கிறதாவே நினைச்சுக்கோங்க, பண்ணி பாருங்க. அப்படி பண்றதுனால உங்ககிட்ட தான் எடுத்து சொல்றேன். கண்ணன் நம்மளோடயே இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. கண்ணனை காத்தால கௌசல்யா, கண்ணா உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறேன்ப்பா. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ நரசாதுதா கர்த்தரையும் தெய்வானிகம். எழுந்துக்கூடா கண்ணா. அவனை கண்ணை எழுந்துக்கிறான். அவனை தூக்கி கொல்லையில கொண்டு போய் கடத்தடியில உட்கார வச்சு அவனுக்கு நல்லா மூஞ்சி அலம்பி விட்டு, கண்ணா உன்னுடைய யோக நித்திரையை கரைச்சிட்டேன்டா, இப்போ உனக்கு பல் தேய்ச்சி விடுறேன், வாய்ப்பு பிடிக்க வைக்கிறேன், மூஞ்சி அலம்பி விடுறேன், உனக்கு நல்லா மூஞ்சியை தொடச்சி விடுறேன், கழுப்புடுற கூட்டுன்னு சுண்ட காய்ச்சின பசும்பாலை கொஞ்சமா சக்கரை போட்டு பதமா ஆத்தி உனக்கு பாலை உனக்கு பண்ணி வைக்கிறேன், ஏற்றுக்கோடா கண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் தெருவில் போய் தெருவின் கண் தீமைகள் செய்துன்னு பெரியாழ்வார் சொன்னாப்புல எல்லாரையும் போய் எத்தனை பேரை இன்னைக்கு பரமபதத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியுமோ அவ மனசுலாம் பூந்து பக்தி உண்டாக்கடா கண்ணா, திரும்பி ஓடிவாடா கண்ணா, உன்னை கொல்லையில உட்கார வச்சு உனக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சு உருவி விட்டு உடம்ப உருவி விட்டு நெல்லி கடாரத்துல பொரிந்து வைத்து அர்க்கியும் ஆசமனம் பானையும் சமர்ப்பித்து அந்த உனக்கு எண்ணெய் தடவி வாசந்தர்களால் நல்லா தேய்ச்சு உன்னை குளிப்பாட்டி பசு சிறு மஞ்சளால உனக்கு நாக்கு ஒழிச்சு உன்னை குளிப்பாட்டுறா கண்ணா, ஏத்துக்கூட கண்ணா. அப்படி குளிச்சதுக்கு அப்புறம் உனக்கு நல்லா உடம்பு தொடச்சு விடுறேன், இடுப்புல மஞ்ச பட்டு வஸ்திரம் சாத்துறேன், மேல சேப்பு பட்டு வஸ்திரம் சாத்துறேன், இதை ஏத்துக்கூடா கண்ணா. கண்ணா உனக்கு அழகா நெத்திட்டு விடுறேன், ஏத்துக்கூடா கண்ணா. உனக்கு சந்தனங்கள்ல பூசுறேன், ஏத்துக்கூடா கண்ணா. உனக்கு சாம்பிராணி அகிழ்பூவை காட்டுறேன், ஏத்துக்கூடா கண்ணா. உனக்கு கற்பூரம் நெய்வீகம் காட்டுறேன், ஏத்துக்கூடா கண்ணா. உனக்கு அழகா தலைவாரி பின்னி பூச்சுட்டு விடுறேன், ஏத்துக்கூடா கண்ணா. உனக்கு ஆபரங்கள்ல சூட்டி விடுறேன், ஏத்துக்கூடா கண்ணா. உனக்கு நல்ல மலர் புஷ்பங்களை சாத்தி மலர் புஷ்பத்தாலையும் மந்திர புஷ்பத்தாலையும் உன்னை அர்ச்சனை பண்றேன், ஏத்துக்கூடா கண்ணா. என்னுடைய எளிய அமுத உனக்கு கண்டன பண்றேன், நான் கையை பண்ணி உனக்கு சமர்ப்பிக்கிறேன், ஏத்துக்கூடா கண்ணா. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு காப்பிடுறேன், ஏன்னா அவனுக்கும் திருஷ்டிப்படும் மங்களாசாசனம், உனக்கு காப்பிடுறேன், உனக்கு போட்டி போட்டி துதிக்கிறேன், துதிச்சுட்டு உனக்கு தாராட்டு பண்றேன். மண்ணு புகழ் கோசல்லை தன் மணிமயிறு வாய்த்தவனே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. உனக்கு தாராட்டு பாடுறேன், நீ யோக நித்திரைக்கு போயிடு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, இந்த மாதிரி கண்ணனோட நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு வேணுமா, அந்த ஒரு 5 நிமிஷத்தை நம்மளால அங்கெல்லாம் போய் பண்ண முடியாது.
பெருசா பண்ண முடியாது. நம்ம மனசுல அவனை உட்கார வைக்கலாம். அவன் நம்ம புடவை தரப்பு பிடிச்சி இருக்கிறதா நினைச்சுக்கலாம். பெரியவாள் யசோதை சொல்லதான் சொல்லுவார், புறம்புருவான் கண்ணை வந்து என் புறம்புருவான் அப்படின்வான். அந்த மாதிரி புறம்புருவான் நம்மளுடைய முதுகுல அவன் ஏறி உட்கார்ந்துக்கிறதா நினைச்சுக்கலாம். அவன் எத்தனையோ சின்ன சின்ன சேஷுதங்களை நம்ம கிட்ட பண்றதா நினைச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிறதையும் அவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற நெருக்கம் வரும். இடவெளி விட்டு போயிடும். நினைச்சு நினைச்சு பார்க்க அவனுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் வந்துடும். அப்படிங்கிறத பெரியவளா எடுத்து சொன்ன வழியில அடியேன் உங்களுக்கெல்லாம் விண்ணப்பிச்சேன். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த பாசுரத்துக்கு உள்பொருள். இந்த பாசுரம் வந்து சரணாகதியை மட்டுமே சொல்ல முடியாது. எப்படி அதனாலதான் இந்த பாசுரங்களை நிறைய சேவிக்கலாம் சொல்லி பெரியவாளா சொல்லியிருக்கான். சரணாகதி பாசுரம். இந்த சரணாகதிக்கு 6 அங்கம் இருக்கு. என்னன்னா அனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகா விஸ்வாசம், கோபத்ருவ வரணம், கார்பண்யம், பல தியாகம் இப்படின்னா 6 அங்கங்கள். இதுக்கு அடியனுக்கு நேரம் இல்லாதனால எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் சொல்ல முடியல. இது வந்து 24வது பாசுரம். 24 2 + 4 6. இங்க கூறப்பட்ட போற்றியும் 6. இந்த மாதிரி சரணாகதியில 6 அங்கங்கள் எல்லாத்தையுமே இந்த 6ங்கிறதுல கொண்டு வந்திருக்கான். பகவானுக்கு நம்ம மனசால செய்யறதா இருந்தாலும் அவள்லாம் திருமஞ்சனம் பண்றதா இருந்தாலும் 6 விதம். முதல்ல மந்திராசனம், அப்புறம் ஸ்தானாசனம், அப்புறம் அலங்காராசனம், அப்புறம் போஜாசனம், அப்புறம் புனர் மந்திராசனம், அப்புறம் பர்யகாசனம். இந்த கிரமத்துல தான் அவளை திருமஞ்சனம் பண்ணுவாள். அபிஷேகம் பண்றதால இந்த கிரமத்துல தான் பண்ணுவாள். ஆத்துல நம்ம சாலை கிராமத்துக்கு திருமஞ்சனம் பண்றதா இருந்தாலும் அந்த கிரமத்துல தான் பண்ணுவாள். அந்த மாதிரி ஆராதிக்கிறதுக்கு அதுவும் 6. அதே மாதிரி இந்த நித்திய முக்தர்கள் போஜாசனம் சமர்ப்பிக்க செய்ய மட்டும் கண்ணா அங்க இருக்க மாட்டாங்க. அவள்லாம் கண்டத்தை பண்றதுக்கு பண்ணாக்க கண்ணா நிறைய சாம்பிராணி தீபம் போட்டுப்பாடா. அந்த புகையில சொல்ற சூட்டு நன் மாலைகள் தூய நேந்தி விண்ணோர் நன்னீர் ஆட்டிய தூபம் கராந்திருக்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டிய வெண்ணெய் தொடுவுண்ண போந்து மிளற்றுவான் கூன் கோட்டடை ஆனிடை கூத்து அடலாயிர கொம்பனுக்கே. அவ அந்த சாம்பிராணி தீபம் நிறைய புகை போட்டுக்க செய்யும். கண்ணன் அங்கேருந்து ஓடி வந்துருவானா. இங்க வந்து யாராராத்துல வெண்ணெய் சாப்பிடலாம். அதாவது யாராராத்துல அவளுடைய பாவ கர்மங்களை கழிச்சுட்டு நம்ம அங்க கூட்டு வரதுக்கு தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது பண்ணலாம். ஏதோ இமாதி பூதாதி ஜாயந்தே அப்படிங்கிறது உபநிஷத். பரமாத்மா ஜகத்காரன், அவனுக்கு தான் எல்லா சொத்தும். இமாதி பூதானி, அவன் தான் இது எல்லாத்தையும் படைச்சு காத்து அழித்து எல்லாமே பண்றவன் அவன் தான். அந்த திருவிக்கிரமன் எப்படி உலகத்தை அளந்து இது எல்லாம் என்னுடையதுன்னு ஸ்தாபிச்சுட்டானோ அதே போல அந்த பகவான் அந்த திருவடியை எவ்வளவு நம்ம போற்றி போற்றி போற்றின்னு சொல்றோமோ அதுலதான் அது பெரிய நம்மாழ்வார் பெரியாழ்வார் எல்லாருமே நிறைய அவ நெஞ்சதான் வருவார். ஏன்னா இந்த மனசு தான் நம்மள வெளி விஷயங்களையும் நினைக்க வைக்கும், பகவானையும் நினைக்க வைக்கும். எல்லாத்துக்கும் ஒரே காரணக்கர்த்தா எதுன்னு கேட்டா இந்த மனசு. இந்த நெஞ்சே நல் நெஞ்சேன்னு தட்டி கொடுப்பா. நம்மளும் அப்படிதான் பண்ணணும். மனசே வெளிவெளிச்ச போகாத, கண்ணனை நினைச்சுக்கோன்னு நம்ம மனசை தட்டி கொடுத்து நம்ம மனசுல உருப்போட்டு தான் அவனை நம்ம மனசுல நினைக்கிறதுக்கு வழி கொண்டு வரணும். நம்ம மனசை நம்மளாலதான் மாற்ற முடியும். அவ்வளவு சீக்கிரம் நம்ம மனசு அடங்கிடாது. தினம் கொஞ்சம் அடியேன் விண்ணப்பிக்கிறது அதுதான். ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் இந்த மனசை அடக்கி மனசுல வேற எந்த சிந்தனையும் இல்லாத அவனை நினைக்க பழகுங்கோ, அதுதான் உங்களுக்கு காரிய சித்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த சத்கிருதக அனுகக சூக்ஷ்ம சம்ஸ்கார யோகக அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகர். அதாவது அவனுடைய படைப்பு தொழில், அவனுடைய குணங்கள், அவனுடைய சேட்சிதங்கள், அவனுடைய அவதாரங்கள், அடிய திருப்பி அதான் சொல்றேன். அவனுடைய அவதாரங்கள், அவனுடைய சேட்சிதங்களை ஒரு நிமிஷமாவது மனசார ஒரு அவதாரத்தை எடுத்துட்டா அந்த அவதாரத்துடைய விரிவுரையோட அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சும்மா பூதனையும் தான் அனுபவிச்சிடக்கூடாது.
பூதனை எப்படி யசோதா வேஷத்துல வரா, அவ எவ்வளவு அழகுபடுத்தின்னு இருக்கா, எப்படி அவனை போய் கூப்பிடுறா, எப்படி கண்ணா அவன்கிட்ட போறான், எப்படி பால் சாப்பிட்றான், எப்படி அவளை மாய்க்கிறான், அது இது பூராத்தையும் கற்பனை பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் போகும். அந்த ஒரு நிமிஷங்கிறது பகவானோட நம்மளுக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பொன்னான நேரம். அதை தான் இந்த இடத்துல போற்றி போற்றி போற்றின்னு அந்த மோட்சத்துல சகல விதமா அனுபவிக்கிறதுக்கு அவனுடைய குணங்களை இன்னைக்கு எவ்வளவு போற்றமோ அப்போ நம்மளுடைய எத்தனையோ பிறப்புகள் இன்னும் காத்துன்னு இருக்குனாக்கா அந்த பிறப்புகள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவங்ககிட்ட நம்ம போய் சேர்றதுக்கு அருள் கிடைக்கும். அந்த அன்று ஸ்ரீ காலத்துல இவ்வுலகம் இந்த எல்லா உலகங்களையும் அளந்தாய் படைத்த உன்னுடைய திருவடிகளையே அடைஞ்சிட்டான். அப்படி அடி போற்றி அந்த மாதிரி அடைந்த அந்த திருவடியில சரணாகதி செஞ்சு உகப்பிக்கிறதுக்கு அந்த உலகங்கள்ல அந்தர்யாமியாவும் விபமவாமும் ஆச்சாரியராவும் அவதரித்து அந்தர்யாமியா நம்ம மனசுக்குள்ள இருக்கான். இந்த மாதிரி அர்ச்சாமூர்த்தியா எங்க பாரு நிறைஞ்சு இருக்கான். ஆச்சாரிய ரூபத்திலையும் பகவான் தான் இருக்கான். அந்த மாதிரி அவதரித்து மனச விவேகம் மூலமாக அந்த அவனுடைய சக்தியால அவனுடைய கருணையினால விவேகம் வரணும். நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது, இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு தீயதுதான் அனுபவிக்கணும். அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கணும். நம்ம தான் நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கணும். லிமிட்டேஷன் வச்சுட்டு அவனுடைய சக்தியை போடுறதுக்கு அவனுடைய பகவானை நினைக்கிறதுக்கு நம்ம இது பண்ணால் ஜீவர்களின் நரக ஸ்வர்க்க மார்க்கங்களுக்கு காரணமான நம்ம பாவம் பண்ணிட்டோம் புண்ணியம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த நரகமும் சொர்க்கமும் தான் காத்துருக்கு. அதுக்கு ஆசைப்படவே கூடாது. இந்த நரகத்துக்கோ ஸ்வர்க்கத்துக்கோ நினைச்சே பார்க்காத பரமபதம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு ஆசைப்படுற அந்த ஜீவர்களுடைய மனோதரத்தில் சாதாரண நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ ஆசைப்படாத, வா நான் உனக்கு பெரிய பதமாக கொடுக்குறேன்னு சொல்லி அந்த நம்மளுடைய மனசை மாற்றி கீர்த்தியை போற்றத்துக்கு அவனுடைய கீர்த்தியை சொல்லி போற்றின்னு பாடுறதுக்கு எரித்தடி போல் சிம்சிங்கின்ற எரித்தடி கொல்லிக்கட்டை நம்மளை எப்படிலாம் ஹிம்சிக்கும். ஒரு கொல்லிக்கட்டையெல்லாம் சொரிஞ்சுண்டான்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அந்த கொல்லிக்கட்டைங்கிறது நான் இந்த காலத்துல நெருப்புனே எடுத்துக்கலாம், பந்தம்னு எடுத்துக்கலாம், ஏதோ ஒண்ணு. அந்த நெருப்பு சுடுன்னு தெரிஞ்சு நம்ம போய் கை வைக்கணும், வெந்து போகுது. அந்த மாதிரிதான் இந்த உலக விஷயங்கள் சுடும். இது வேண்டாம், இது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சோம் மேல 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 அதுலேயே ஆசைப்படுறமே. அந்த ஆசைகளை அழிச்சு அந்த வீர செயல்களை பகவான் எப்படியெல்லாம் வீர செயல்களை பண்ணியிருக்கான்னு அவனுடைய சேஷிதங்களை நினைச்சு ஏக சத்ராதிபதியா ஸ்வேத சத்திரத்தை தெரிஞ்ச நாராயணாக ஏகம் நாராயணனாக அவனுக்கே நான் அடிவைப்படுறேன்னு சொல்லு. அந்த மோட்ச விரோதத்தை அழிக்கக்கூடியது உன்வேல். இந்த மோட்சம் அடையறதுக்கு எதெல்லாம் விரோதியா இருக்கோ அது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது கூர்வேல். கூர்மையான ஒரே எண்ணம் ஏகம் நாராயணன் அப்படிங்கிற மனசு அதை கிடைச்சிட்டு நான் அந்த சங்கல்பத்தை போடுறதுக்கு எப்பவும் உன்னுடைய வீர செயல்களையும் உன்னுடைய கல்யாண குணங்களையும் பரமபதத்தையும் போய் துதிக்கணும். அதுக்கு அடிவழி இந்த உலகம். இங்க துதிக்க ஆரம்பிச்சா அங்கேயும் போய் துதிக்கலாம், அங்க போய் இங்க கைங்கரியம் பண்ணா அங்கேயும் போய் கைங்கரியம் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நீதான் எங்களுக்கு அருளுடனும் போற்றி போற்றி போற்றின்னு சொல்லி பகவானை எவ்வளவு தூரத்துக்கு போற்றமோ அவ்வளோ நம்மளுக்கு நல்லதுங்கிறது தான் இந்த பாசுரத்துல எடுத்து சொல்றான். எப்பவும் பகவானை போற்றி போற்றின்னு அவனுடைய சேஷ்டங்களை சொல்லி சொல்லி நம்ம போற்றின்னு துதிக்கணும். அடியே குற்றங்குறைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். திருவாடிப்பூரத்து ஜகத்து உதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினான் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பொதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்து அளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வண் புதுவை நகர்கோதை மலர் பதங்கள் வாழியே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஆண்டாள் திருவிழிலே செல்லம், கண்ணன் கடலிலே செல்லம். அடியேன்.